Hey guys, welcome back to Noble Nurse Prep. In the YouTube channel, I am posting many important topics in nursing, NORCET preparation காக and எல்லாமே ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஈஸியா படிக்கிறது எப்படின்றது தான். இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சைக்காட்ரிக் டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஸ்கீசோஃப்ரெனியா. ஸ்கீசோஃப்ரெனியானா என்ன? ஒரு சிவியர் மென்டல் டிசார்டர். பேஷண்ட்க்கு ரியாலிட்டி அண்ட் இமேஜினேஷனுக்கான டிஃபரன்ஸ் புரியாது. ஸோ தே மே ஹியர் வாய்ஸஸ், பிலீவ் ஃபால்ஸ் திங்ஸ் அண்ட் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸை டூவா டிவைட் பண்ணலாம். ஒன்று பாசிட்டிவ் சிம்டம்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் சிம்டம்ஸ். பாசிட்டிவ் சிம்டம்ஸ் என்னன்னா என்ன இருக்கக்கூடாதோ அது எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலுசினேஷன்ல ரொம்ப காமன் ஆடிட்டரி ஹாலுசினேஷன். அதை தவிர்த்து டெலியூஷன்ஸ் இருக்கும் அண்ட் டிஸ்ஆர்கனைஸ்டு ஸ்பீச் அண்ட் அப்நார்மல் பிஹேவியர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன இருக்கக்கூடாத விஷயம் பட் டிஃப்ரெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சிம்டம்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் நார்மல் ஃபங்க்ஷன், ஃபிளாட் அஃபெக்ட், அதாவது என்ன எமோஷன்ஸும் இருக்காது, அண்ட் அலர்ஜியா, லெஸ் ஸ்பீச், எவல்யூஷன், நோ மோட்டிவேஷன். ஈஸியா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இருக்கணும்னு நினைக்கிற விஷயம் இருக்காது. ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ் லைக் ஹாலோபெரிடால், ஒலன்சபைன், ரிஸ்பெரிடான்ற ட்ரக் வந்து எந்த பேஷண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ரெஃப்யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல அவுட்கம் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சைக்கோதெரப்பி அண்ட் ஃபேமிலி சப்போர்ட். எக்ஸாம் பாயிண்ட்ஸ்க்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்றதை நான் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் காமன் ஹாலுசினேஷன் பாத்தீங்கன்னா ஆடிட்டரி ஹாலுசினேஷன். பாசிட்டிவ் வெர்சஸ் நெகட்டிவ் சிம்டம்ஸ்க்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். க்ரானிக் கண்டிஷன்ல எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கிசோஃப்ரெனியால ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பேர்ட் இன்சைட். பேஷண்ட்க்கு டிசீஸ் இருக்குன்னே தெரியாது. மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டைப் வந்து பாரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா. மோஸ்ட் காமன் ஹாலுசினேஷன் வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன். டெலிஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. டெலிஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட் வந்து டிவில வந்து பேசுறது என்ன பத்தி தான், அவங்க சிரிக்கிறது என்ன பத்தி தான் அப்படின்னு கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதாவது பேஷண்ட் பிலீவ் பண்ணுவாங்க எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ன பத்தி தான் நடக்குது, டிவில பேசினா எனக்கான மெசேஜ் தான், ரேடியோ சாங் என்னதான் டார்கெட் பண்றாங்க, பீப்புள் என்ன பத்தி தான் வந்து பேசி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் நினைப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஈவன் they asked it in prelims, don't forget it. Worst prognosis இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா disorganized type of schizophrenia, அதாவது hebephrenic schizophreniaல, and best prognosis வந்து catatonic typeல. If this helped you, like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஹைலைட் டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.